நம்ம ஒரு ஸ்ட்ரிங் குடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரிங்கில இருந்து எத்தன பாலிண்ட்ரோம் நம்பர் ஆஃப் பாலிண்ட்ரோம் சப்ஸ்ட்ரிங்ஸ் எடுக்கலான்னு பார்க்கணும். இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஏ, பி, சி 3 பாலிண்ட்ரோம் தான் இருக்கு சப்ஸ்ட்ரிங். அதனால 3 தான். பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏ, ஏ, ஏ அது ஒரு 3 இருக்கு. அப்புறம் இந்த 2 ஏ, அப்புறம் இந்த 2 ஏ, அப்புறம் ஆல் 3 ஏஸ். ஸோ இது எல்லாமே மொத்தமா 6 இருக்கு. ஸோ இந்த தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இத நம்ம ஏற்கனவே பாராண்ட்ரோம்ல பார்த்தோம். ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்ல நம்ம டைனமிக் புரோகிராமிங் வச்சோ, இல்லன்னா 2 பாயிண்டர் வச்சோ நம்ம ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்ல சால்வ் பண்ணலாம். இதுல வந்து இந்த நம்பர் ஆஃப் பாலிண்ட்ரோம்ஸ் இல்ல பாலிண்ட்ரோம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து சப்ஸ்ட்ரிங் பாலிண்ட்ரோம் கண்டுபிடிக்கிறதுக்கு மேனச்சர் அல்காரிதம் இருக்கு. இந்த மேனச்சர் அல்காரிதத்த வச்சு நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் nல பாலிண்ட்ரோம் எத்தன பாலிண்ட்ரோம் இருக்கு, இல்ல லாங்கஸ்ட் இருக்கிற எல்லா பாலிண்ட்ரோமும் கண்டுபிடிக்கலாம் நம்ப. அதுக்கு என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம குடுத்திருக்கிற ஸ்ட்ரிங் கூட ஒரு கேரக்டர் நடுவுலயும் ஒரு ஹாஷ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். பாருங்க நம்ம குடுத்திருக்க ஸ்ட்ரிங்ல ஒரு கேரக்டரா போறோம். இப்போ ஒரு புது ஸ்ட்ரிங் பில்டர் வச்சுக்கிறோம். அது ஏற்கனவே ஒரு ஹாஷ் இருக்கு. வர ஒரு கேரக்டர் என்ன பண்றோம்? கேரக்டர் அப்லோட் பண்றோம். அப்புறம் ஒரு ஹாஷ். அப்புறம் அடுத்த கேரக்டர் ஹாஷ். ஸோ என்ன ஆக்கிர்றோம் அப்டின்னா, இந்த இந்த இது இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹாஷு, அப்புறம் இந்த கேரக்டர். அப்புறம் ஒரு ஹாஷ். அப்புறம் அடுத்த கேரக்டர். அப்புறம் ஹாஷ். அப்புறம் அடுத்த கேரக்டர். இத ஏன் அப்புறம் வந்து அப்புறம் கடைசில ஹாஷ். இது ஏன் பண்றோம் அப்டின்னா, உங்களது ஆட் நம்பரா இருந்தாலும் சரி, இல்ல நமக்கு வந்து ஈவன் நம்பரா இருந்தாலும் சரி. இப்ப நான் இங்க ஒரு ஹாஷ், இங்க ஒரு ஹாஷ், இங்க ஒரு ஹாஷ் போட்டேன் அப்டின்னா, ஸ்ட்ரிங்கோட லென்த் ஆட் ஆயிடும். ஸோ நான் ஈவன் லென்த்க்கு ஒண்ணு, ஆட் லென்த்க்கு ஒண்ணு செப்பரேட்டா பண்ண தேவையில்ல. ஒரே அல்காரிதம் ஒர்க் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் இத பண்ணிடுறோம். இத பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு அரேவ பாப்புலேட் பண்றோம். இந்த அரே எத குறிக்குதுன்னா, நம்ப இப்ப பாப்புலேட் பண்ணி முடிச்சோம் பார்த்தீங்களா? இப்ப டோட்டலா இந்த லென்த்த குறிக்குது. இந்த லென்த் என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 7 தான் இந்த அரேய குறிக்குது. இப்ப இதோட இண்டெக்ஸ் எத ரெப்ரசன்ட் பண்ணுது அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இண்டெக்ஸ் எத ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இங்க இருந்து எவ்வளோ ரேடியஸ்ல பாலிண்ட்ரோம் இருக்கு. அந்த ரேடியஸ தான் குறிக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா 1 ஓகே ஏபிசியா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க இங்க சி இருக்கட்டும். ஓகே. அப்ப இதுவும் பாலிண்ட்ரோம் தான். இங்க வந்தாலும் பாலிண்ட்ரோம் தான். இப்ப 1, 2, 3 அப்ப இது வந்து பி ஆஃப் இந்த இண்டெக்ஸ் இருக்குல்ல, இட் ரெப்ரசன்ட்ஸ் 3. திஸ் இஸ் நத்திங் பட் த ரேடியஸ். எவ்வளோ தூரம் வெளிய எக்ஸ்பாண்ட் பண்ணா நமக்கு வந்து பாலிண்ட்ரோம் அதுவரைக்கும் பாலிண்ட்ரோம் வருது அப்டின்றது. ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணா பாலிண்ட்ரோம் வரும்? இங்க பாலிண்ட்ரோம் வருதா? இங்க பாலிண்ட்ரோம் வருதா? இதுக்கப்புறம் இங்க எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அப்ப இந்த இந்த இண்டெக்ஸ்ல 1 தான் இருக்கும். கரெக்ட். ஆ சோ அந்த மாதிரி. இந்த இண்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இங்கேயும் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, இங்கேயும் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. இங்கேயும் வேற, இங்கேயும் வேற. அப்ப இங்க 0 இருக்கும். சோ தட் இஸ் வாட் இட் ரெப்ரசன்ட்ஸ். ஓகே. இப்ப விஷயம் என்ன அப்டின்னா, இப்ப இந்த இண்டெக்ஸ இத நம்ம பாப்புலேட் பண்ணணும். ஓகேவா? சோ அதுக்கு என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளோ பாலிண்ட்ரோம்னே தெரியாது. சோ இந்த எல்லும், ஆரும் என்னத ட்ராக் பண்ணும்னா, நம்ம ஒரு பாலிண்ட்ரோம கண்டுபிடிச்சிட்டோம்னா, எல் வந்து அந்த லெஃப்ட் சைட்ல இருக்கும். ஆர் வந்து அதுக்கு ரைட் சைட்ல இருக்கும். கண்டுபிடிச்சோம்னா, இப்போதைக்கு கண்டுபிடிக்கல. அதனால எல்லும் 0, ஆரும் 0. ரைட். இப்ப இங்க தான் இந்த லைன்ல தான் மான்செஸ்டருடைய அல்காரிதம் உடைய மெயின் திங்கே இருக்கு. இந்த லைன்ல தான். லைன் நம்பர் 12ல தான். இங்க என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் லூப் அடிக்கிறோம். இந்த இதுல இந்த லென்த்ல ஒரு கேரக்டரா லூப் அடிக்கிறோம். இப்படி லூப் அடிச்சுட்டு வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இங்க வந்து எல் இருக்கு. இங்க வந்து ஆர் இருக்கு. ஓகேவா? சோ, அப்ப நம்ம இந்த இடத்துல எவ்வளோ ஃபில் பண்ணணும்னு பார்க்கிறோம். இந்த பர்ட்டிகுலர் இடத்துல எவ்வளோ இப்ப அவனோட ஐ வந்து 6 விட கம்மியா இருக்கு. ஐ வந்து 6 விட கம்மியா இருக்கு. சோ இத நம்ம ஃபில் பண்ண பார்க்கிறோம். இத ஃபில் பண்ண பார்க்கும்போது, நம்ம என்ன பண்றோம்னா, இதுக்கு மிரர் என்ன? இதுக்கு மிரர் என்னன்னா, இந்த சென்டர பொறுத்தவரைக்கும் மிரர் என்ன அப்டின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4, 5, 6, 7 வச்சுப்போம். ஓகே. இந்த 6க்கு இந்த சென்டர பொறுத்தவரைக்கும் அப்டியே மிரர் இது என்ன இருக்கும்? இந்த 2 இருக்குமா? ரைட். இந்த 5 பொறுத்தவரைக்கும் இதோடைய மிரர் 3. ரைட். சோ, நான் இங்க என்ன செக் பண்றேன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதான் எல், இதான் ஆர். அப்படின்னா இது வந்து பாலண்ட்ரோம்னு அர்த்தம்.
கரெக்ட். சோ, இப்ப I வந்து இங்க வந்திருக்கு. ஓகே. இது பாலண்ட்ரோமா இருக்கு அப்டின்னா, இந்த இடத்துல இருந்து இப்டி போறதும், இங்க என்ன இங்க எவ்வளோ லென்த்க்கு பாலண்ட்ரோம் இருக்கோ, அதே தானே இங்கேயும் இருக்கும். யோசிச்சு பாருங்க. ஓகே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்டி இருக்குன்னு வச்சுக்கங்க. இது வந்து பி, ஏ, பி, சி, பி. இப்ப இதுவும் பாலண்ட்ரோம். அப்டின்னா, இந்த இடத்துல இருக்கிறது இந்த இடத்துல எவ்வளோ தூரம் லெஃப்ட்ல போனா, ரைட்ல போனா பாலண்ட்ரோம் வருமோ, அதே மாரி இங்க இருந்தும் லெஃப்ட்ல போனா, ரைட்ல போனா பாலண்ட்ரோம் வரும். ஏன்னா இது ஃபுல்லா பாலண்ட்ரோம். இது ஏஏ வருமா? சாரி. இங்க ஏஏ. இது கம்ப்ளீட்டா பாலண்ட்ரோம். ரைட். அப்ப ஒரு இண்டெக்ஸ நான் ஃபில் பண்ணும்போது, இங்க இருந்து என்னுடைய ரேடியஸ் நான் ஃபில் பண்ண பார்க்குறேன். கரெக்ட்டா? அதாவது இங்க இருந்து நான் எக்ஸ்பேண்ட் ஆயி எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகும்னு பார்க்குறேன். பாலண்ட்ரோமா வருதுன்னு பார்க்குறேன். அது என்னன்னா, அதோடைய மிரர் வேல்யூ இருக்குல்ல, அந்த மிரர் வேல்யூக்கு சேமா இருக்கும். ஓகே. இப்ப நான் மிரர் வேல்யூக்கு எப்படி போறது? இப்ப எனக்கு ரேடியஸ் இங்க எவ்வளோ தெரியும்? இங்க இருந்து வர ரேடியஸ். இது வந்து I, இது வந்து R. அப்ப R மைனஸ் I தான் இந்த ரேடியஸ். கரெக்ட்டா? இல்ல இந்த வேல்யூ அப்படி இல்லன்னா ஏற்கனவே இங்க கண்டுபிடிச்சிருப்போம்ல அதோட மிரருடைய ரேடியஸ். இது 2த்துல எது மினிமமா இருக்கோ, அத நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வேல்யூ மினிமமா இருக்கா? ஒரு முறை ஃபில் பண்ணும்போது. LN R இருக்கு. கரெக்ட்டா? இது L, இது R. இது ஃபுல்லா பாலண்ட்ரோம். நான் நடுவுல ஒரு I வேல்யூ என்னுடைய அந்த அந்த P அரேல ஒரு I வேல்யூ ஃபில் பண்ண போறேன். என் P அரே எத குறிக்குது? அந்த இண்டெக்ஸ பொறுத்தவரைக்கும் எவ்வளோ தூரம் இந்த பக்கம் தள்ளி பாலண்ட்ரோம் இருக்குன்னு குறிக்குது. அது என்ன இருக்கும்? இந்த பக்கம் 1 தள்ளி, இங்க 1 தள்ளி பாலண்ட்ரோம். கரெக்ட்டா? அப்ப இந்த இடத்துல 1ன்னு இருக்கணும். இது எப்படி ஃபில் பண்ற? ஏற்கனவே இந்த B இருக்கு, A இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு வேல்யூ வந்திருக்கும். கரெக்ட்டா? ஆ நான் என்ன பண்றேன்னா, இங்க 6ல இருந்து 7 வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்குறேன். இதோடைய லென்த் ப்ராபபிலி இங்கிருந்து இதோட ஜாஸ்தியா கூட இருக்கலாம் பாலண்ட்ரோமா. இது 2த்துல எது மினிமமோ அத எடுத்து இதுல ஃபில் பண்ணிர்றேன். கரெக்ட்டா? ஃபில் பண்ணிட்டேன்னா, ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்டின்னா, ஓகே. சோ இந்த மிரர் வேல்யூவ யூஸ் பண்ணிக்கிறேன். மிரர் வேல்யூவோ இல்ல R மைனஸ் ஐயோ இந்த 2த்துல மினிமம் யூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் என்னுடைய I இந்த Rக்கு மேல போயிடுச்சு அப்டின்னா, அப்ப அத பொறுத்தவரைக்கும் ரேடியஸே இல்ல. 0 எடுத்துக்கிறேன். ரைட். இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, நான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பி, ஏ, பி, ஏ, பி ஃபில் பண்ணிட்டேன். கரெக்ட்டா? இப்ப இத வந்து ஃபில் பண்ணேன். இதுக்கப்புறம் ஏதோ இருக்கு. ஓகே. இத வந்து நான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இத வச்சு 1ன்னு ஃபில் பண்ணிட்டேன். ஆனா, இதுக்கப்புறம் ஏதோ லெட்டர் இருக்கலாம்ல? இந்த லெட்டரும், இந்த லெட்டரும் மேட்ச் ஆகலாம். இந்த லெட்டரும் மேட்ச் ஆகலாம். அப்ப இத பொறுத்தவரைக்கும் இந்த ரேடியஸ் இன்கிரீஸ் ஆகலாம்ல? அதுக்கு தான் இந்த கண்டிஷன். இங்க என்ன செக் பண்றேன்? என்னுடைய I இங்க இருக்கா? என்னுடைய I பிளஸ் P ஆஃப் I. P ஆஃப் I இப்ப கண்டுபிடிச்சேனா, அப்ப இது வந்துருமா? இந்த இடம் வந்துருமா? பிளஸ் 1 இது வந்துருமா? கரெக்ட். இந்த கேரக்டரும் இது 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 வந்து என்ன விட கம்மியா இருக்கா அப்படின்னு செக் பண்றேன். அப்புறம் I மைனஸ் P ஆஃப் I. இந்த Iல இருந்து இந்த P ஆஃப் I மைனஸ் பண்றேன். P ஆஃப் Iனா 1 இருக்குமா? இங்க வந்துடுறேன்னா, மைனஸ் 1 இங்க இது. இது 0 விட கிரேட்டரா இருக்கான்னு பார்க்கிறேன். கிரேட்டரா இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கிற கேரக்டரும், இந்த கேரக்டரும் இப்ப நம்ம இதுதான் செக் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டா? இந்த கேரக்டரும் சேமா இருக்கான்னு பார்க்கிறேன். ஏற்கனவே நம்ம கம்ப்யூட் பண்ணது P ஆஃப் I 1 தான். இப்ப இந்த கேரக்டரும் சேமா இருக்கான்னு பார்க்கிறேன். சேமா இருந்தா P ஆஃப் I இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். 1 இருக்கா? இப்ப 2 கேரக்டர் சேமா இருக்கு. இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்றேன்? திருப்பி இப்ப P ஆஃப் I 2 ஆயிடுச்சா? இப்ப பிளஸ் 2 என் Iல இருந்து பிளஸ் 2 அப்புறம் பிளஸ் 1 இந்த கேரக்டர் சேமா இருந்தா திருப்பி பிளஸ் பண்ணிக்கிறேன் 3 அப்படின்னு. சோ என் P ஆஃப் I இங்க இருந்து நான் இன்கிரீஸ் பண்ணிட்டே போறேன். ஒரு பர்ட்டிகுலர் இத பத்தி. பேஸ்டு மிரர் இமேஜ வச்சு ஒரு வேல்யூ எடுத்துடுறேன். அந்த வேல்யூ வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இருக்க கேரக்டர்ஸும் சேமா இருக்கா? 2 சைடும் செக் பண்ணிட்டே போறேன். ரைட்? நவ் இப்ப என்னோட P ஆஃப் I அப்டேட் ஆயிட்டே வருது. ஓகே. இப்ப நான் என்ன செக் பண்றேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒன்ஸ் இத P ஆஃப் I அப்டேட் ஆயி வந்துச்சா, இப்ப எனக்கு I இங்க இருக்கு.
என் I பிளஸ் P ஆஃப் I எவ்வளவு தூரம் இருக்குன்னு பார்க்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கரண்டா R இங்க இருக்கு. என் I இங்க இருக்கு. சோ என் I இப்ப இந்த கேரக்டர்லாம் மேட்ச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற கேரக்டர்லாம் மேட்ச் ஆயி இவ்வளவு தூரம் மேட்ச் வந்து P ஆஃப் I 3 ன்னு ஆயிடுச்சு. என் I பிளஸ் P ஆஃப் I போட்டனா 3 இங்க வந்துருச்சா? இது R விட அதிகமா இருக்கான்னு பார்க்கிறேன். அதிகமா இருந்தா புது R அப்டேட் பண்ணனும். புது L யும் அப்டேட் பண்ணனும். அப்ப L என்ன வரும்? I மைனஸ் P ஆஃப் I. L இங்க வந்துரும். R I பிளஸ் P ஆஃப் I. இங்க வந்துரும் R. சோ என் மேக்ஸிமம் சப்ஸ்டிங் LNR அப்டேட் பண்ணிடுறேன். அப்டேட் பண்ணி இந்த P ஆஃப் I அப்டேட் பண்ணிட்டே வரேன். அப்ப நான் P ஆஃப் I என்னன்னா ஒரு இண்டெக்ஸ பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் ரேடியஸ் எவ்வளோ, பாலிண்ட்ரோமிக் வர ரேடியஸ் எவ்வளோ, அது மட்டும் P ஆஃப் I ல அப்டேட் ஆயிட்டே வருது. ரைட். இந்த அரேவை ரிட்டர்ன் பண்றேன். ரைட். இப்ப மான்செஸ்டர் அல்காரிதம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரே வாட்டி தான் லூப் பண்றோம். ஒரு வாட்டி லூப் பண்ணும்போது ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் மீதி எவ்வளவு கேரக்டர் சேமா இருக்குன்றத மட்டும் தான் செக் பண்றோம். ரைட். சோ தட் இஸ் நாட் டேக்கன் இன்டு தி டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே. இப்ப இந்த மான்செஸ்டர் ஆஃப் எஸ் கால் பண்ணா எனக்கு இந்த அரே வந்துருச்சா? ஓகே. இந்த அரே வந்ததுக்கு அப்புறம் இந்த அரேல ஒரு வேல்யூவும் பார்க்கறேன். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணனும்? எத்தனை பாலிண்ட்ரோம் இருக்குன்னு கவுண்ட் பண்ணனும். ஓகே. இந்த அரேல என்ன இருக்கும்? 0 தான் இருக்கும். ஏனா இதுல இருந்து பாலிண்ட்ரோமே இல்ல. இங்க வரும்போது என்ன இருக்கும்? 1 ன்னு இருக்கும். ஓகே. அப்படி 1 ன்னு இருக்கா எத்தனை பாலிண்ட்ரோம் வரும்? அப்படினா இது நம்ம நடுவுல ஹேஷ்லாம் இருக்குல்ல. சோ எத்தனை பாலிண்ட்ரோம் வரும்னா அந்த என்ன வேல்யூ இருக்கோ +1 பண்ணி டிவைடட் பை 2 பண்ணிக்கோ. ஓகே. இதுல என்ன வேல்யூ இருக்கும்? P ஆஃப் I இங்க P ஆஃப் I வந்து 1 ன்னு வருதா? அப்ப இங்க இருந்து ஒரு பாலிண்ட்ரோம் இருக்கு அப்படினா அந்த ஒரு பாலிண்ட்ரோமை ஆட் பண்ணிடுறேன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 2 இருக்குன்னு வெச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துக்கு வா. BA BAB இந்த இடத்துல 2 ன்னு இருக்குமா? சோ 2 + 1 3. ஓகே. இப்ப 2 பாலிண்ட்ரோம் இருக்கு அப்படினா 2 + 1 3 divided by 2 which is also 1. ஓகே. அப்ப இது இங்க வரும்போதும் 1 தான் ஆட் ஆகுது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 3 இருக்குன்னு வெச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் A இங்கேயும் A இருக்குன்னு வெச்சுக்கோ. இங்க வரும்போது 3 ன்னு இருக்குமா? 3 னா 3 + 1 by 2 4. 4 by 2 2. இங்க இப்படி இருக்கும்போது ரெண்டு பாலிண்ட்ரோம் ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டா? அதிகமா இருந்தா மட்டும் ரெண்டு பாலிண்ட்ரோம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் ரெண்டு பாலிண்ட்ரோம் ஆட் பண்ற? ஏனா இது ஃபுல்லா ஒரு பாலிண்ட்ரோம். அதாவது இங்க ஒரு பாலிண்ட்ரோம் இருக்கு, இங்க ஒரு பாலிண்ட்ரோம் இருக்கு. அதிகமா இருந்ததனால. அதனால இந்த ரெண்டுத்தையும் 2ன்னு ஆட் பண்ணிக்கிறேன். அது இங்க வந்து ஆட் ஆகுது. ஓகே. சோ திஸ் இஸ் தி மான்செஸ்டர் அல்காரிதம். நீ இந்த P ஆஃப் I கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து அந்த அரேவை வெச்சு எத்தனை பாலிண்ட்ரோம் இருக்கு அப்படின்னு ஆட் பண்ணிக்கிற. ஓகே. இப்ப ஒரு பர்టిక్యులர் இடத்துல ஸ்ட்ரிங்ல ஒரு பர்టిక్యులர் இடத்துல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் B க்கு என்ன இருக்கும்னா ரேடியஸ் வந்து 3 ன்னு இருக்கும். ஓகே. அப்ப எத்தனை பாலிண்ட்ரோம் இருக்கு B ல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? 3 + 1 by 2 which is 2 ன்னு போடுறோம். ஏன் 2 னா இது ஒரு பாலிண்ட்ரோம், இது ஒரு பாலிண்ட்ரோம். நடுவுல ஹேஷ் இருக்கிறதுனால. சோ அதனால ரேடியஸ் +1 divided by 2 வந்தா அது எத்தனை பாலிண்ட்ரோம் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதை ஆட் பண்ணிட்டே போயிட்டு ஃபைனலா அதை ரிட்டர்ன் பண்ணிடும். ரைட். இது வந்து ஆர்டர் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி சாரி.